இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிதல், கர்த்தரை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை குறித்த அறிவே மேன்மையானது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும், தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சுய அறிவினாலோ அல்லது சுய பலத்தினாலோ நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு சொன்னது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுல என்ன அப்படின்னா, நான் பிதாவை அறியணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, குமாரன் அவரை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பிதாவை நாம் அறிந்திருக்கிறோம், அவர்தான் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறோம் என்றால் அதை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சித்தத்தினாலே நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று பாருங்க. பவுல் அப்போஸ்தலரை குறித்து தியானித்தோம். அவர் தெரிந்தெடுத்தனால் உலக தோற்றம் முன்னே, அவர் தாயின் கருவில் உருவாதற்கு முன்னே அவனை பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன இயேசு அவரை வெளிப்படுத்தினார். அவராக சென்று வெளிப்படுத்தினார். பவுலாக சென்று, ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செல்லவில்லை. ஆனா கிறிஸ்து அவருடைய சித்தத்தினாலே யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கே அவர் பிதாவை அறிந்து கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் தேவனிடத்திலே, இயேசு பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்யும்போது சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், அவங்க அதை அறிஞ்சு உம்மை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், உம்மை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்றாரு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனிடத்தின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும், பிதாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளினால், அவருடைய வசனங்களின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், அவர்களை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளாகிய வேத புஸ்தகத்தை நாம் வாசிப்பதின் மூலமாக இன்னுமாய் நாம் அவரை என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவார். அந்த பிரசங்கியார்கள் அவர்கள் வார்த்தைகளை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே அவரை நமக்கு என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவார். பவுல் அப்போஸ்தலர் ஒவ்வொரு பிரசங்க இடத்திலும் சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் எங்களை கொண்டு நீர் உம்மை அறிகிற அறிவின் வாசனையை நீ வெளிப்படுத்துகிறதுனால் உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே என்று சொல்லுகிறார். அப்போ நாங்க பிரசங்கிக்கிறோம், ஆனாலும் அந்த கேட்கிற ஜனங்களுக்கு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை நீர் வெளிப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் ஜெபம் பண்றாரு. ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஒவ்வொருத்தரும் அந்த உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். உம்மை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் அவங்க விருத்தி அடையணும், பூரணப்படணும் என்று ஜெபிக்கிறார். அதே தான் நாமளும் விரும்பணும். ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணும், இன்னும் இடத்திலே நாங்க கிட்டி சேரணும். உம்முடைய வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, உம்மிடத்தில் உறவாடுவதின் மூலமாக, அனுதினம் உம்மை தேடுவதின் மூலமாக அதிகமாக உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய முடியும், நாம் வளர முடியும். அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது, அந்த பழைய ஏற்பாடு நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் தேவனை அறியாதபடி அந்த பாகால்களை வணங்கினார்கள் என்று நான் பார்க்கிறோம். அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நானே கர்த்தர், நானே உங்கள் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று
கர்த்தர் விரும்பினார். எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அந்த கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நீரே தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டருளும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே கர்த்தர் வெளிப்பட்டு அந்த எலியா வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த ஜனங்கள் முழுவதும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான பெரிய காரியத்தை அந்த இடத்திலே செய்தார். எலியா வேண்டிக் கொண்டபடி அத்தனை அவர் அந்த பலிகளையும் அக்கினியாய் வந்து அதை பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தரே தெய்வம் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக அநேக கர்த்தருடைய கிரியைகளின் நிமித்தம் நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதே போல மோசே நாட்களிலும் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியங்கள், அதாவது முச்செடியின் நடுவிலே அவர் பேசுகிற கர்த்தர், வனாந்தர பாதையிலே அவர்களை நடத்தும் பொழுது எத்தனையோ அற்புதங்கள், பெரிய பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களே நாம் கேள்விப்பட்டதில்லை. அதை பார்க்கும் பொழுது, அதை உணரும் பொழுது, நானே கர்த்தர் என்பதை அவர் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த உபாகம 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்களுக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நான் உங்கள் தேவன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமும் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன் என்று சொல்லுகிறாரு. வனாந்தரத்திலே செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் செய்யும்போது சொல்றாரு, நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறார். அப்படி இருந்தும் அந்த ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய அற்புதங்களை கண்ட பொழுது விசுவாசிக்கிறார்கள், அதற்கு பின்பாக பின்வாங்கி போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி இராதபடிக்கு அவருடைய பராக்கிரமங்கள், அவர்களுடைய அதிசயங்கள், அவருடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். வாசித்து விசுவாசித்து அவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து, இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் நமக்காக செய்த எல்லா கிரியைகளையும், நமக்காக வைத்திருக்கிற எல்லா வாக்கியங்களையும் நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம் விசுவாசத்திலே வளர முடியும். அதே போல ஆவியானவர் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? கர்த்தரை அறிகிற வரியிலே வளரலாம். நான் பவுல் அப்போஸ்தலர் ஜெபிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவையும் அந்த தெளிவையும் ஞானத்தையும் தருகிற ஆவியை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளோம் என்று ஜெபித்தது போல ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அதே ஜெபத்தை இப்பொழுதும் நாம் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மை அறிகிற அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கிற ஆவியை ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை அறிகிற அறிவை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு எத்தனையோ ஞானம் இருந்தாலும் தகப்பனே, உம்மை அறிகிற அறிவே மேன்மையானது என்பதை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் இந்த பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியாது. உம்முடைய வேதத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக அப்பா, நீர் செய்த அதிசயங்கள் மூலமாக, காணப்படுகிறவைகளின் மூலமாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தகப்பனே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை கண்டு சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் அப்பா கிருபை தந்துள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவின் ஆவியையும் தெளிந்த புத்தியையும் தருளும் ஆவியையும் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாய் அப்பா உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து விருத்தியடைய, ஆண்டவரை தேறினவர்களாய் மாற, பரிபூரணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.